ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான க்ளீனர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே செய்கிறதுக்கு உங்களுக்கு 50 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும். முதல்ல நம்ம ஆல் பர்பஸ் க்ளீனர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எக்ஸாக்டாக நம்ம வீட்டில் காலின் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரியே தான் யூஸ் ஆகும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/4 கப் தண்ணி, 3 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் குக்கிங் சோடா, சமையல் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணுற டிஷ் ஜெல். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது பழைய காலின் பாட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாட்டில் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். 20 ரூபா 30 ரூபான்னு உங்களுக்கு எந்த விலையில் வேணுமோ அந்த விலையில் பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் ரீஃபில் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ண வேண்டியதுதான். பார்த்தீங்களா, இதை மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா தொடச்சிட்டிங்க அப்படின்னா காலினில் எப்படி அழுக்கு போகுமோ அதே மாதிரியே அழுக்கு போக ஆரம்பிச்சிரும். ஆனால் ரொம்ப காஞ்ச கரையாக இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ வெயிட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுங்கள். எல்லா விதமான கரையும் போக ஆரம்பிச்சிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிச்சன் ஸ்க்ரப். கிச்சன் ஸ்க்ரப் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதே அளவுக்கு டிஷ் ஜெல், இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கோங்க ஒரு பேஸ்ட் அளவுக்கு வர்ற மாதிரி. இது ஒரு பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் கிச்சனில் இருக்க அந்த நாப் இருக்கும் இல்லையா, ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற நாபை, அதை க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்களா இந்த நாப்பில் எவ்வளோ கரை இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி பிடிச்சி போன கரையாக தான் இருக்குது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன் நான். ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு நம்ம இப்போ கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை மேலே அப்ளை பண்ணி நல்லா க்ளீன் பண்ணுங்கள். ப்ரஷ்ஷில் இனிஷியலாக இருக்க எல்லா கரையுமே வந்துடும். கொஞ்சம் பிடிச்சிருக்கிற கரையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்க்ரப் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை வச்சு பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தொடச்சி எடுங்க. ஒரு நிமிஷம் இதை நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே நல்லா க்ளீன் ஆயிரும். இந்த மாதிரி தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம நார்மலாக ஒரு ஈர துணியாலேயோ ஆல்ரெடி இருக்க அந்த ஸ்க்ரப்பை தொடச்சி எடுத்துடணும். இதே மாதிரி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கரை பிடிச்சிருக்கோ கிச்சனில் எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணலாம். இது தொடச்சிட்டு மிச்சம் இதில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி பாத்திரம் விளக்கிக்கோங்க, வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் இல்லைன்னா கண்ணாடி க்ளீன் பண்ணுற க்ளீனர். இதுக்கு நான் 1/4 கப் தண்ணி, 1/4 கப் வினிகர் ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்து கலந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்துட்டு ஆல்ரெடி எடுத்த மாதிரியே ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்து ஊற்றிட்டு நம்ம இப்போ கண்ணாடியை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக இதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு நல்ல மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துருங்க. இந்த கண்ணாடியை பார்த்தீங்களா, இதில் ஆல்ரெடி தண்ணி தெரிச்ச கரை நிறையா இருக்குது. நீங்கள் இதை நார்மலாக தண்ணி போட்டு தொடச்சிங்க அப்படின்னா அந்த கரை போகாது. நான் இப்போ இதில் ஃபுல்லாக இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தால் நல்லா தொடச்சி எடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, கண்ணாடி இப்போ க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. நீங்கள் இதையே வச்சு இந்த க்ளீனரையே வச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்க கண்ணாடியாக இருக்கட்டும், அவனில் இருக்கிறதா இருக்கட்டும், நாங்கள் இன்னும் ஹெல்மெட்டெல்லாம் கூட இதில் க்ளீன் பண்ணுவோம். எங்கே கண்ணாடி இருந்தாலும் அங்கே நீங்கள் இந்த லிக்விடை யூஸ் பண்ணி தொடச்சிக்கலாம். இப்போ நம்ம டாய்லெட் க்ளீனர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 1/4 கப் ஹைட்ரஜன் பெராக்சைடு, இது நீங்கள் எந்த மெடிக்கல் ஸ்டோரில் கேட்டாலும் கொடுப்பாங்க. 1 கப் வாட்டர், 1/2 கப் வினிகர், 1/2 கப் பேக்கிங் சோடா, 1/2 கப் நம்ம பாத்திரம் விளக்குற சோப், இல்லைன்னா நீங்கள் நார்மலாக எந்த லிக்விட் சோப் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது சாஸ் பாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக டொமேட்டோ சாஸ், கெட்சப் ஏதாவது சர்வ் பண்ணுறதுக்காக கடையில் வைப்பாங்க. நீங்கள் இதை பல்காகவும் வாங்கிக்கலாம், 1-2ஆகவும் கிடைக்கும். இல்லையா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருக்க ஹார்பிக் அந்த பாட்டிலையே யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு இப்போ இருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கிட்டு டாய்லெட்டில் டைரெக்டாக யூஸ் பண்ண வேண்டியதான். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாய்லெட் க்ளீனர். இதை நீங்கள் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 50 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும்.
உங்களுக்கு இன்னும் வாசனையாக வேணும் அப்படின்னா எசென்ஷியல் ஆயில் எதனா சேர்த்துக்கோங்க. நான் லெமன் யூஸ் பண்ணுவேன். சிட்ரஸ் இல்லைனா சிட்ரஸ் பேஸ்ட் ஆயில் எதாக இருந்தாலுமே க்ளீனிங்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இத்தனை வகையான க்ளீனர் நம்ம இதை பண்ணிட்டோம். உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஈஸி ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்துலேயே இருக்க சின்ன பெல் ஐக்கானை டச் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா எங்களோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். இன்னொரு உபயோகமான வீடியோவோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.